கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் மக்களை மிகவும் கீழ்த்தரமாக நடத்துவதாக திருமங்கலம் மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 7 கிலோமீட்டர் சுற்றுவட்டார மக்கள் இலவசமாக சென்று வர நடவடிக்கை என அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமங்கலம் தொகுதி மக்களுக்கு கப்பலூர் சுங்கச்சாவடியில் கட்டண விலக்கு வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். இப்ப கப்பலூர் சுங்கச்சாவடியில பாகுபாடு காட்டப்படுறதா அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆட்சியர் சில நிபந்தனைகளையும் விதித்திருக்கிறார். இது பற்றி விரிவா சொல்லுங்க. கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களை கட்டணமின்றி அனுமதிப்பது தொடர்பாக நாளை பந்த் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர் மூர்த்தி தலைமையிலாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கப்பலூர் சிப்காட் தொழிற்சங்கத்தினர், அதே போன்று திருமங்கலம் வணிகர் சங்கத்தினர், வாடகை வாகன ஓட்டுநர்கள் சங்கத்தினர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பேச்சுவார்த்தை தொடங்கிய நிலையில் அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் 2020ஆம் ஆண்டு என்ன நடைமுறை இருந்ததோ அந்த நடைமுறையின் அடிப்படையில் வாகனங்களை அனுமதிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என குறிப்பிட்டார். அப்பொழுது 2020ஆம் ஆண்டை பொறுத்த மட்டிலும் 7 கிலோமீட்டர் அந்த டோல்கேட் பகுதியில் இருந்து 7 கிலோமீட்டர் சுற்றுலா உள்ள வாகனங்கள் கட்டணமின்றி அனுமதிப்பதற்கான நடைமுறை இருந்ததாகவும், அதே போன்று ஒரு குறிப்பிட்ட வாகனங்கள் தொடர்ச்சியாக செல்லும் பட்சத்தில் அந்த வாகனங்களுக்கான பட்டியல் ஏற்கனவே டோல்கேட் நிர்வாகத்திடம் அளிக்கப்பட்டு அந்த பட்டியலின் அடிப்படையில் அனுமதிக்கப்படும் என குறிப்பிட்டார். அப்பொழுது இதுபோல் அந்த 2020ஆம் ஆண்டு நடைமுறையை பின்பற்றும் பொழுது திருமங்கலம் பகுதியில் அந்த 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு இருக்கக்கூடிய அந்த வாகன ஓட்டுநர்களும் அந்த உரிமையாளர்களும் உள்ளூரில் வசிக்கக்கூடிய திருமங்கலம் பகுதிக்கான ஆதார் முகவரியுடன் கூடிய ஆதார் அட்டை இருந்தால் மட்டும்தான் அனுமதி வழங்கப்படும் என அறிவித்தார்கள். அப்பொழுது கடுமையான ஒரு எதிர்ப்பு எழுந்தது. ஒரு தரப்பினர் இதுபோன்ற ஆதார் அட்டை நாங்கள் வெளியூர்களில் இருக்கும், ஆனால் வாகனங்களை உள்ளூர்களில் இயக்கி வருகிறோம், அப்படி என்ற பட்சத்தில் தொடர்ச்சியாக டோல்கேட் நிர்வாகத்தினுடன் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் எனவும், அதே போன்று இலவசமாக அனுமதி அளிக்கும் போது டோல்கேட் நிர்வாகத்தினர் மிகவும் கீழ்த்தரமாக தங்களை பேசுவதாகவும் குறிப்பிட்டு குற்றம் சாட்டினார்கள். உடனடியாக நாங்கள் நீதிமன்றத்தை தொடர உள்ளோம் என்பதற்கு உடனே அமைச்சர் தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் வேண்டுமானால் நீங்கள் உத்தரவு பெற்ற பின்பாக நீங்கள் என்ன வேணாலும் செய்து கொள்ளுங்கள் என அவர் அலட்சியமாக பதிலளித்தார். இதனால் கோபமடைந்த அந்த பேச்சுவார்த்தை குழுவினர் தற்பொழுது ஒரு தரப்பினர் 2020ஆம் ஆண்டு முதலாக இதுபோன்று அந்த நடைமுறையிலே டோல்கேட்டுக்கு அனுமதிக்கப்படும் என்ற அந்த முடிவிற்கு தற்பொழுது எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தரப்பினர் அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியே வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களை காவல்துறையினர் தற்பொழுது மீண்டும் அழைத்து மீண்டும் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக வைத்திருக்கிறார்கள். 2020ஆம் ஆண்டு நடைமுறைப்படி அதே போன்று அனுமதிக்கப்பட்டாலும் தொடர்ந்து அந்த ஒரு வழியாக அந்த டோல்கேட் பகுதியில் அந்த உள்ளூர் வாகனங்களை மட்டும் அனுமதிப்பதற்கான ஒரு கேட்டை திறக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில முடிவு எட்டப்படாத நிலையில்தான் தற்பொழுது ஒரு தரப்பினர் இந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்படாமல் அவர்கள் வெளியேறி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்.